நான் நினைச்சதை எப்படியாவது நிறைவேற்றி கொடு. அர்ஜுனை காத்த ஐயனாரே, நீங்க எப்படியாவது திரும்பி வந்து எனக்கு அருள் வாக்கு தந்தாகணும். குடும்பத்திற்காக உயிரை விழந்து இந்த உனக்கு என் அருள் கிடைத்து விட்டது. அர்ஜுனை காத்த ஐயனாரு தாடிகார உடம்புக்குள்ளார வந்துட்டாரு. என்னை தடுக்கிறீங்க, என்னை யாரால தடுக்க முடியாது. தாத்தா, நீங்களுமா? ஆமா சித்தார், நாங்களும் சேர்ந்துதானே உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டோம். அதனால மன்னிப்பு கேட்டுதானப்பா ஆகணும். தாத்தா, நாம எல்லாரும் ஒண்ணு உள்ள ஒண்ணு. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம், எங்களுக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிக்கிறது தானே சொந்தம். யாரோ இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ஏதோ நடக்கணும் நின்றுது, நடந்துச்சு, அவள்தான். நல்ல வேலை, யாருக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. அத சொல்லுமா, உன்னோட மதியால எப்பேற்பட்ட விதியையும் மாத்த முடியும். நீ சாதிச்சிட்டமா. மல்லிகா, நீயும் மாப்பிளையும் அக்கா மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. ஆமாமா, ஃபைனல் டச் இருக்க வேணாமா? விழுங்கம்மா. இதே மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எந்திரிங்க. ஐயோ, என்ன நீ? வந்த வேலை முடிஞ்சது, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சரியா வேணி? அம்மா, என்னது இது? அதெல்லாம் கிடையாது. இருந்து எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க போய் எடுத்து வைங்க. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. அத்தை கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? எல்லாத்தையும் இப்ப கேளு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. தமன்னா, போச்சு தமன்னா, மொத்தமும் போச்சு. ராணி சாதாரண ஆள் இல்ல. இச்சாதாரிய காலி பண்ணதுல இருந்து இப்போ நடந்த விஷயம் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது தமன்னா. அந்த பாகு பிசாசையே ஒண்ணு இல்லைன்னு பண்ணிட்டாளே, அது எவ்வளவு பயங்கரமான பிசாசு. அது ராணியை ஏதாவது பண்ணுன்னு பார்த்தேன். ஆனா அவ ஏதோ ஒரு கேம் ஆடி மொத்தத்தையும் தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு தப்பிச்சிடுறா. இனிமே அவளை ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ராணி செம்ம ஃபார்ம்ல இருக்கா தமன்னா. இனி அவளை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம். அப்படியே ட்ரை பண்ணா கூட அது வேஸ்ட் தமன்னா. அவ நம்மள அசால்ட்டா தோக்கடிச்சுட்டு போயிட்டே இருப்பா.
இனிமேலும் அவ அப்படிதான் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுக்காக இப்ப அவளோட புரணத்தை பாடி என்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? இப்படியே நல்லா நீ டென்ஷன் ஆகு. அப்படியே ஒவ்வொரு பொருளா போட்டு ஓட. ஆக மொத்தம் ஒரு பொருள் கூட இனிமே மிஞ்சாது போல இருக்கு. அக்கா கிட்ட வேற அந்த ராணியை முடிச்சு காட்டுறேன்னு சேலஞ்ச் வேற பண்ணிருக்க. இப்போ அவங்க வந்து கேட்டா என்ன சொல்ல போற? அதுக்காக தான் இப்படி புலம்புற. நீ என்னடானா எம்எல்ஏ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. பாத்தியா, வந்துட்டாங்க. தமன்னா, அம்மா வந்துட்டாங்க. அத்தை, என்ன தமன்னா, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சு சாதிச்சிட்ட போல இருக்கே. வெரி குட் தமன்னா, நீ வேற லெவல் தான். அத்தை, தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாதீங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அம்மா, ஆமாம்மா, நானும் தமன்னா கூடவே தான் இருந்தேன். தமன்னா அவளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி. என்னடா நீயும் தம்பி மாதிரி தமன்னா அப்படி பண்ணா இப்படி பண்ணா, ஆனா எதுவுமே நடக்கல, தமன்னா தோத்து போயிட்டா, அதன சொல்ல போற? என்னமோ பெருசா அவனை வர வச்சு அதை பண்றேன், இவனை வர வச்சு இத பண்றேன் அப்படிலாம் பேசின. கடைசியில சாரி, எதுவுமே முடியல, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, அந்த ராணி எங்களை தோக்கடிச்சுட்டா, அதன சொல்ல போற? இந்த கதையெல்லாம் எத்தனை தடவை சொல்லுவேன், எல்லாமே சொதப்பலாதான் நடக்குது. ஒன்னு சொல்லட்டுமா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல தமன்னா. உன்னால ராணியோட உயிரை இல்ல, அவளோட